மைக் டெஸ்டிங் 1 2 3 கேட்குதா? கேட்கும் நம்புகிறேன். ஓகே, மீண்டும் வந்து விட்டேன். இது சொல்லி ஃபார் யூடியூப் தான். யூடியூப்பில் தான் இந்த கண்டென்ட் போடலான் இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் மாசாக ஒரு இன்ட்ரோ கொடுத்து பயங்கரமாக சினிமேட்டிக்காக ஒரு இன்ட்ரோ பண்ணிவிட்டு ஒரு vlog செய்யலான்னு நினைக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் தள்ளி 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 போட்டுக்கிட்டு இருக்கேன். பண்ணுறதே இல்லை. இந்த ரூமை பார்க்குறீங்களே, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஏன் எப்படி சொல்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூமை ஏதோ வாழ்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே தான் என்னோடய க்ரியேட்டிவிட்டி ஒர்க் எல்லாமே நடக்கிற இடம். அதையும் தாண்டி சாப்பிட்ற இடம், தூங்குகிற இடம், அப்பப்போ இங்கே தூங்குவேன். அப்புறம் படம் பார்க்குற இடம். ஆப்வியஸ்லி படம்னா ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்குற இடம் இதுதான். சரி, இந்த ஃபார்மேட்டில் எதுக்கு வீடியோனா, நான் சொன்னல ஒவ்வொரு வாட்டி நான் மாசாக வீடியோ செய்யணும்னு நினைக்கும் போது தள்ளி தள்ளி போடுறேன். ஏன்னா அதுக்கு நிறையா எஃபர்ட் தேவைப்படுது. பயங்கரமாக வீடியோ ஸ்கிரிப்ட் செஞ்சு அப்புறம் அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி சப்டைட்டில்ஸ் போட்டு போடுறதுக்குள்ளே மாதக்கணக்காக ஆயிரும். இடையில ஜப்பானுக்கு போயிருந்தேன். அந்த வீடியோ நான் இன்னும் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போ முடிக்க போகிறேனே தெரியல. இந்த வாரம் ஒரு லாங் வீக்கெண்ட் வருது. ஹோப்ஃபுல்லி இந்த வாரம் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த கேமரா கூட அந்த செவுரில் விண்டோவில் ஒட்டி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கெங்கேயோ போயிட்டல. என்னன்னா, இடையில விஜய் வரதராஜ் இருக்கார்ல, யூனோ வோக்கல் ஓலி பாட்காஸ்ட், மெட்டா மங்கீஸ், அப்புறம் டெம்பிள் மங்கீஸ் ஓட ஃபவுண்டர் விஜய் வரதராஜ். அவர் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு வீடியோ போடுவார். அவருக்கு இப்போ 40 தாண்டிடுச்சு. ஸோ அவர் வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டாரு, என்னால் உங்களை மாதிரி விளாகிங்லாம் பண்ண முடியாதுடா, நான் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சேனலில் விஜய் வரதராஜ்னு சொல்லிட்டு அவர் யூடியூப் சேனல் இருக்குது. அதில் இந்த மாதிரி அவர் ஆடியன்ஸோட பேசிக்கிட்டு இருப்பார். பேசிக்காக அவர் அது எதுக்கு ஆரம்பித்தார்னா, பின்காலத்தில் அவர் என்னெல்லாம் கடந்து வந்தேன்னு மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வீடியோ டாக்குமெண்ட்ரி, வீடியோ டைரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். ஓகே, மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பொதுவாக இந்த மழை தூர்ற வெதர் அவ்வளோ பிடிக்காது. எனக்கு ஈவினிங் வேலை முடிஞ்சு வந்தால் எனக்கு அந்த ஆரஞ்ச் சன் மூஞ்சில் அடிக்கணும். அப்போ தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே, எங்கள்கிட்ட அந்த மாதிரி அவர் வாழ்க்கையை என்னெல்லாம் கடந்து வந்தேன்னு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெய்லி vlog மாதிரி, ஒன்றும் இல்லை, கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ எனக்கு அந்த ஐடியா ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. எனக்கு தான் டைரி எழுத வர மாட்டேங்குதுன்னு சொன்னேன்ல, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கேமரா DJI Osmo Nanoன்னு சின்னதாக இந்த ஒரு கேமரா வாங்கி யூஸ் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பார்த்துருப்பீங்க. I'll be posting cinematic stories. இப்போ அதையும் தாண்டி ட்ராவலிங் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். பயங்கர வியூஸ் போணுச்சு. அதுக்கு காரணமாக இருந்தவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நன்றி. அண்ட் 26 வயசு ஆச்சு இந்த வருஷம். 26 வயசு 2026 குபேரன் தண்ணீர்மலைக்கு 26 வயசாக ஆச்சு. ஆல்மோஸ்ட் டீனேஜர் வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சிருச்சு. அதாவது அங்கிள் வாழ்க்கைக்கு போய்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் டேர். இன்னும் 4 வருஷத்தில் 30 வயசு. வாழ்க்கையோட பாதி முடிஞ்ச மாதிரி. 60 வயசு வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, ஆனால் 60 வயசு வரைக்கும் நான் இருக்கேன்னு வச்சுக்குவோமே. 60 வயசு வரைக்கும் நான் இருக்கேன்னு வச்சுக்கிட்டா 30 வந்துருச்சுன்னா வாழ்க்கை பாதி முடிஞ்ச மாதிரி தானே. எனக்கு ஃபீல் பண்ணுது, என்னோடய நேரம் இந்த உலகத்தில் கம்மியாகிக்கிட்டு இருக்கு. நாட்கள் கணக்காக பார்த்தா நிறையா இருக்குது. ஒரு 20 வருஷம், அதுவும் எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு சீக்கிரமாகவே போயிடுவேன்னு நினைக்கிறேன். கெட்ட பழக்கம் தான் ஞாபகம் வருது. எங்கே வச்சேன், இருந்துச்சே, தூக்கி போட்டேண்ணா. கெட்ட பழக்கம் ஞாபகம் வருது. என்னென்னா, இந்த விஷயம் இருக்குல்ல,
சிகரெட் என் வாழ்க்கையில் நான் தொடக்கூடாதுன்னு நினச்ச விஷயத்தில் அதுவும் ஒன்று. ஓகே, இப்போ அந்த கோத்தா எம்டி தான், இந்த பாக்ஸ் இஸ் எம்டி. பட் இங்கே நிற்கும் போது, எஸ்பெஷலி வேலை முடிஞ்சு வந்து இங்கே நிற்கும் போது வெளியே சீனரி பார்த்துக்கிட்டே அடிக்கணும்னு தோணும். என்ன டிப்ரெஷனா ஸ்ட்ரெஸ்ஸானு கேட்டால் அந்த இளவெலாம் கிடையாது. யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை, யாருக்கு தான் டிப்ரெஸ் இல்லை? அப்படி பார்த்தாக்கா எல்லோரும் தானே அடிக்கணும். எப்படியோ ஒட்டிக்கிச்சு. எப்படி ஒட்டிக்கிச்சுன்னு ஞாபகமே இல்லை. ஒரு பாக்ஸு வாங்கினேன், அந்த ஒரு பாக்ஸை முடித்தேன். 2வது பாக்ஸ் வாங்கினேன், அந்த 2வது பாக்ஸு தான் இது. அதையும் முடிச்சிட்டேன். சரி, 3வது பாக்ஸு வாங்கலான்னு இன்றைக்கி ஒரு ஐடியா வந்துச்சு. எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் ஒரு காஃபி கலக்கிட்டு, என்கிட்ட இப்போ ஒரு கருப்பு காஃபி இருக்குது, சுகர் இல்லாமல். நிறைய பேர் சொல்லுவாங்க கருப்பு காப்பியில் சுகர் போடாமல் குடிக்கிறவன் சைக்கோன்னு. ஐ கெஸ் சைக்கோ கில்லர்னா. எஸ், கருப்பு காப்பி ஒரு சிப் எடுத்துக்கிறேன். ஒரு ஏஎஸ்எம்ஆர் போயிடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? 7 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சுகர் இல்லாமல் பிளாக் காஃபி குடிக்கிறது, சிகரெட்டில் கிடைக்கிற கிக்கு இதில் கிடைக்கிது. ஸோ அதனால இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரி இருக்குல்ல, நான் மறுபடியும் சிகரெட் தொடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போல்லாம் அந்த ஏர்ஜ் வருதோ அடிக்கணும்னு, இந்த மாதிரி எங்கேயாவது கேமரா வச்சுட்டு, மாசாலாம் இன்ட்ரோ தேவையில்லை, மாசாலாம் சினிமேட்டிக் வீடியோ தேவையில்லை, சும்மா இந்த மாதிரி வச்சுட்டு தோன்றத பேசணும். என் யூடியூப் சேனல் இருக்கும். நான் இந்த வீடியோவை அட்வர்டைஸ்லாம் பண்ண மாட்டேன், பாருங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டாரிலலாம் போட மாட்டேன். யார் கண்ணுக்கு படுதோ பாருங்கள். அண்ட் வாங்க இந்த ஃபேமிலியில் சேருங்க, குபேரன் தனிமணி ஃபேமிலியில் சேருங்க. அண்ட் இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் அண்ட் ரொம்ப நாளாக வீடியோ பண்ணலாமா வேணாமா, vlogging ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, மேபி இட்ஸ் அ சைன் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் now. ஐஃபோன்லேயும் சரி, எதோ இருந்தாலும் சரி ஆரம்பிங்க. இப்போ வாழ்க்கைன்னு சொல்கிறதோட இப்போ இருக்கிற கண்டென்ட் க்ரியேஷன் எப்படி ஆச்சுன்னா, யாருமே ஹை குவாலிட்டி வீடியோஸ் பக்கம் போகிறதில்ல. எங்கே போகிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்கணும். வேறு எங்கே விட்டேன், எனக்கு பிரச்சனையே தான். கண்டென்ட் எங்கே போகுதுன்னா, இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் வீடியோஸ் தான் நிறையா என்கேஜ்மெண்ட் வருதுன்னு கேள்விப்பட்டேன். நான் பார்த்த வரைக்கும் people really want to listen something, a conversation, or people really want get into a conversation. ஏதாவது பேசணும். அந்த கான்வர்சேஷன் மூலிமா நான் காசு சம்பாதிக்கிறேன்னா, என்னோடய ROI வருதா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒன் டாக். நான் புலம்பணும், ஒரு ஆள் கேட்கணும். அந்த மாதிரி கண்டென்ட் அப்படி இருக்குது. சரி, நானும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இதில் பிராண்ட் கொலாபரேஷன் வராது, ஒரு டைரின்னு சொல்லலாம். இது பேசிக்கலி குபேரனோட ஒரு குமரல், ஒரு புலம்பல். ஒரு வயசு வந்த அப்புறம், அதாவது நான் இப்போ இருக்கிற ஏஜில் எனக்கு புலம்பல் கூட இல்லைங்க. ஒரு மாதிரி செட் ஆச்சு. நம்மளுக்கு நடக்கிற ஒரு கெட்டதோ நல்லதோ ஒரு மாதிரி செட் ஆச்சு. கெட்டது நடந்தாலும் ஓகே தான், நல்லது நடந்தால் பரவாயில்ல, இது வரைக்கும் போதும் அப்படின்ட்டுருக்கு. ரொம்ப கெட்டது நடந்தால் ஓகே, நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருக்கிறது, கொஞ்ச நாள் சும்மா இருப்போம் அப்படின்னு வேலை செய்வீங்க. இப்போ ரீசண்டாக தலைவனோட படமை பார்த்துட்டு வந்தேன், மைக்கேல் ஜாக்சன். சூப்பர் படம். ஒரு 12 நிமிஷம் பேசிட்டேன். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். போதும். ஓகே, நான் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி ஒரு கிளையனோட வீடியோ செய்யணும். அப்படி அதை முடிச்சிட்டேன்னா I'll show you. இந்த வீடியோவில் போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.